இப்பொழுது சபையின் வாக்குத்தத்தத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். கடந்த சில நாட்களாய் இந்த உபாச ஜெபத்தில் மற்ற ஜெபங்களிலே ஆராதனையிலே ஜெபிக்கும் போது அந்த சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை தான் இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையாலே வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த எடுத்தாச்சா? 1094வது பக்கம் இருக்கிறது. பழைய ஏற்பாடிலே 1094. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதே இடத்துல நம்முடைய வலது கரத்தை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஆம், அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினாலே இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த, சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக கர்த்தரை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல அவருடைய ஆவினால் எல்லாம் ஆக போகிறதுக்காய் எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? சோத்திரம் 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 சோத்திரம். பரலோக பிதாவே, அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே வந்திருக்கிற இரு சபையாருக்கும் வந்திருக்கிற புதிதாய் வந்திருக்கிற மக்களுக்கும் வேண்டிய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தார். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு வாக்குத்தத்தத்தை கடைசியாக கொடுத்துருமா? இப்போ கொடுத்துடலாமா? கடைசியில் கொடுத்துரும். ஸோ இந்த வசனத்தை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். இந்த வார்த்தையானது நம்ம எல்லாரும் பல முறை கேட்ட ஒரு வார்த்தைகள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். செருபாபேல் வாலிபர், இந்த செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறதான கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இதில் வாசிக்கிறோம். செருபாபேலை பார்த்து அங்கே சொல்கிற, செருபாபேல் என்று சொன்னாலேயே பாபிலோனிலே காணப்படுகிற துளிர் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுடைய காலத்தில் தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு தோத்திரம் நொறுக்கப்பட்டு கிடக்கிற காலத்தில் செருபாபேலை கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அந்த ஆலயத்தை மறுபடியும் இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் செருபாபேல், ஆகாய் தீர்க்கதரிசி, இன்னும் ஒரு சிலரை ஆண்டவர் எழுப்பினதாக வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய அலங்கங்கள், அநேகருடைய ஆலயங்கள் என்ன செய்கிறது? இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எந்த ஆலயம்? இருதயமாகிய ஆலயம் என்ன செய்கிறது? இடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம், இந்த செருபாபேலுக்குள்ளே ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த செருபாபேலை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அங்கே வாசிக்குவது கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு உண்டாகி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாதனால வேகமாய் போகிறேன். 19வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இது மனுஷராலே கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனால கூடாதுதான். சில நேரம் நம்ம அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த வருஷத்தில் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் நம்ம நினைக்கலாம். ஒருவேளை கூடாமல் போகலாம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பலத்தை அங்கே ஸ்தோத்திரம் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது. செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே என்ன செய்யும்? ஆகும். பெரிய பலசாலியா இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஆனால் அது அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. யோபுலை வாசிக்கும் போது, யோபு 42 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் என்ன செய்யாது?
தடைபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நிறைய வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது வாசித்தோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 1வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் அது அவர்களாலே கூடாதான். அதை வேணா வாசிக்க பார்ப்போம். லூக்கா 1:34 37 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி இன்னைக்கு இந்த கால வேளையில ஸ்தோத்திரம், மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூட சொல்லுது. இதை மரியாள் சொல்லுகிறார், இது எப்படி? நமக்கு அது தெரியும். ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திர கன்னி பெண், ஆனால் அவர் கற்பவதியா இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில இது எப்படி ஆகும்? நான் புருஷனே அறியேனே என்றால் பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல நிலையிடும், உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது என்று தூதன் சொன்னான். அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்லுகிறதை பார். அது சாதாரணமாக அது கூடாத காரியம்தான். ஆனால் தேவனால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவர் என்னிடத்தில் கேட்டால், அது எப்படி ஸ்தோத்திரம், விவாகம் ஆகாமல் இருக்கிற ஒரு கன்னி பெண் வயிற்றில் பிறந்த இயேசு எப்படி தெய்வமாகும் ஸ்தோத்திரம் என்று கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது எப்படி தெய்வம் என்று சொல். நான் சொல்கிறேன், சொன்னேன், ஸ்தோத்திரம், நீங்க சொல்லுகிறீர்கள் அல்லவா, ஸ்தோத்திரம், இங்க சாமி தூசிலும் இருப்பார், சொல்ல மாட்டாங்களோ, துரும்புலையும் இருப்பார். அப்ப தூசிலும் துரும்புலையும் அவர் இருப்பார் என்றால் கர்த்தருக்கு ஒரு கன்னியின் பெண்ணில் அவர் இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாம் அவருடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். இந்த மரியாளுடைய வயிற்றிலே பிறந்த ஸ்தோத்திரம், அது பரிசுத்த ஆவியினாலே உண்டான கற்பம். அல்லேலூயா. ஆகையால் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம், இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனால் கூடாதுதான், ஓ நம்மளால கூடாதுதான், நம்முடைய குடும்பத்தால கூடாதுதான், நாம் விசுவாசிக்கிற ஓ ஸ்தோத்திர தேவத்தாலே, ஓ ஸ்தோத்திரம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தினாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு கடந்து போவோமானால் நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது இங்கே வாசிக்கும் போது அது எப்படி ஆகும்? இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் எப்படி ஆகும்? மத்தேயு 17:20 வசனம். அதற்கு இயேசு, கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அப்புறம் போ என்று சொல்லி உங்களால கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும், அப்படி ஆவினால எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருக்கு எல்லாம் செய்யக்கூடும் என்றால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நம்ம ஆண்டவரை நல்லா விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய விசுவாசம் என்ன, அங்கிருந்து வர்ற பஸ் கண்டிப்பா நிற்பான் அப்படிமோ, ஆனா அது கிட்ட ஸ்தோத்திரம், அங்க தள்ளி வரும்போது கை அப்படி நீட்டுவான், பஸ் வருது நிற்பான்னு சொல்லி. அது வர்ற ஸ்பீடை பார்த்தோன்னா அவன் எங்க நிற்க போறான்னு கையை தூர எடுத்துடும், அவன் சர்ன்னு போயிடுவான். இப்படிதான் இருக்கிறது. அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம். 11:23 அதேதான். மார்க்கு 11:23. எவனாயிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று, அது ஒரு பெரிய மலை, அது தள்ளுண்டு போ என்று சொன்னால் பேசக்கூடாது, அது சொன்னபடியே அது என்ன செய்யும்?
ஸ்தோத்திரம். எவனாயிலும் மழையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அது எப்படி என்ன செய்யுமா, அது நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்ன செய்ய, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஸ்தோத்திரம். போதும். அப்போ சொன்னபடியே என்ன செய்யும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு தாயார் 60 அநாத பிள்ளைகளை வளர்த்தார்கள். நடந்த சம்பவம். அப்போ அந்த அநாத பிள்ளைகளுக்கு அநேகர் உதவி செய்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் வளர்ப்பதற்கு வாடகை பில்டிங்களை அவங்க செஞ்சாங்க. வாடகை கொடுத்து முடியல. அப்போ அரசாங்கத்தில் போய் சொன்னிச்சு. அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா நான் 60 பிள்ளை அநாத பிள்ளைகளை வளர்க்குறோம், எங்களுக்கு ஏதாயிலும் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இடத்தை என்ன செய்ய ஒதுக்கி கொடுங்க, நாங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் கட்டி இந்த 60 பிள்ளைகளையும் நான் பராமரித்துக் கொள்கிறேன். அங்கிருந்து ஆபீஸ் எல்லாம் பார்த்தா தோத்திரம். இந்த அம்மாவுக்கு தமாஸ் மாதிரி என்ன செய்தாங்கன்னா, ஏமா தோத்திரம் அந்த மலை இருக்க, அந்த மலை வந்து அந்த மலை பகுதியில் ஒரு வீட்டை என்ன செஞ்சுக்கோ கட்டிக்கோ. ஏன்னா பூரா பெரிய மலை பகுதி, அதில் என்ன செய்ய முடியாது, அந்த கல்லெல்லாம் உடைச்சி வச்சு செலவு பண்ணதுக்கு இந்த அம்மாவால் முடியாது. கொஞ்சம் கவனிக்க, சீக்கிரம் முடிச்சு. ஸோ அப்போ இந்த அம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் தினமும் அந்த மலையிலிருந்து இந்த வசனத்தை சொல்லி சொல்லி, ஆண்டவரே சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயின்னு சொன்னால் முழு சந்தேகப்படாமல் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் அப்படியே என்ன செய்யும் நடக்கும்னு சொன்னீங்களே, இது இந்த மலை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பிள்ளை டெய்லி அந்த மலைக்கு முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாம். நடந்த காரியம் என்னன்னா, திடீர்னு ஒரு சொல்லி கப்பலில் ஸ்தோத்திரம் கடலில் நாங்கள் ஒரு பெரிய கடற்கரை உண்டாக்குகிறோம், அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மலையிலிருந்து கல் பூரா தேவைப்படுது, அதனால பூராக்கு உடைச்சி நாங்கள் என்ன செய்கிறோம். அரசாங்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் வேணா அந்த அம்மாவுக்கு ஒதுக்கி கொடுத்தாச்சு, அந்த அம்மா என்ன சொல்றதை கேட்டுக்கோங்கன்ட்டாங்க. நேராக அந்த அம்மாட்ட போனாங்க. தோத்துறேம்மா அந்த கல்லை பூரா நாங்கள் எடுத்துக்கிடுதோம், ஆனால் உங்களுக்கு நல்ல ரூம்பு உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் நாங்கள் ஜம்முன்னு கெட்டி கொடுத்துருதோம், இந்த கல்லை பூராத்தையும் உடைச்சி இந்த இடத்துலையே உங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம் இடத்த வீடு கட்டி ஸ்தோத்திரம் இந்த 60 பிள்ளைகளை பராமரிப்பதற்கான காரியத்தை எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கணும்னு சொல்லிச்சாங்க. லேலோயா, புரியுதா புரியலையா? சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாது அப்படி விசுவாசித்தால் அது என்ன செய்யும், நடந்த காரியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை ஸ்தோத்திரம் அவன் அந்த கம்பெனிக்காரன் பூரா செலவையும் அவனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல வீட்டை கட்டி அந்த ஸ்தோத்திரம் அநாத இல்லை நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்தாராம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 21வது வசனம். 21 நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த அத்தி மரத்துக்கு செய்ததை என்று இதில் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். நல்ல அத்தி மரம் நல்ல செழுமையாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது, தூரத்திலிருந்து பார்க்க நல்லா தான் இருக்கிறது. ஆனால் இயேசுக்கு பசி உண்டான போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போய் பார்க்காரு, அத்தி மரம் இலை எல்லாம் இருக்கு, என்ன இல்லை, கனி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, இந்த அத்தி மரம் பட்டு போனார், பட்டு போச்சா போகலையா? அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். ஆண்டவருடைய ஆவியினாலே இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால், இந்த ஆவியானவன் நமக்குள்ளே இருப்பாரானால் எல்லாம் செய்ய நம்மளால கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும்.
ஆண்டவர் நமக்குள்ள இருப்பார். ஆனால் நிறைய வசனம் சொல்றதுக்கு இது இல்லை, நேரம் இல்லை. பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் மோசைக்குள்ளே ஸ்தோத்திரம். மோசையுடைய முதல்ல பார்க்கும்போது அவனுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாம் நமக்கு தெரியும். கடைசி 80வது வயதில் தான் ஆண்டவர் அந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் கொண்டு போய் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க போட்டு வச்சு எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதிர்ந்த வயதில் ஸ்தோத்திரம் இவ்வளவு வேறையை நான் எப்படி நடத்த முடியுங்கிற அளவுக்கு பலன் இல்லாத நேரத்தில் தான் மோசையை என்ன செய்தார்? இந்த ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். அவரால் முடியுமா? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வீட்டில் இருக்க 4 பிள்ளையை வளர்க்கறதுக்கு எப்படா லீவு முடியும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசேயை ஆண்டவர் என்ன செய்தார்? அன்னைக்கு முறுமுறுத்து மாதிரி தான் இன்றைக்கும் மனுஷன் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர்? நாங்கள் எகிப்தில் இருந்திருந்த நலமாய் இருந்திருக்கோம். இப்படியெல்லாம் அவங்க புலம்புனாங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் மன்னா கொடுத்து காடையை கொடுத்து ஸ்தோத்திரம் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தார்? நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆகாரத்திற்கு அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். அது மனுஷனால் கூட அதான், ஆண்டவராலே எல்லாம் கூடும். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது ஆட்டுக்கு பின்னால கிடந்த தாவீதை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்த மட்டும் தன் சகோதரனை பார்க்க போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ அங்க வந்து அப்படி உன்னை பார்க்க தான் அப்பா அனுப்புறாரு. ஆனால் அங்க பார்த்த கெச்சிக்கிட்டு ஒரு கோலியாத்தை என்ன செய்கிறான்? நின்றுகிட்டு இருக்கான். ஆனால் சவுளுடைய சேனையால முடியல. ஸ்தோத்திரம். அங்கே சவுலால ராஜாவால முடியல. ஆனால் இந்த சின்ன தாவீது போறான். என்னால முடியாதான், எனக்கு இருக்கிற ஆண்டவரால ஆவியினால எல்லாம் பெரிய பரிசனை ஒரே கல்லால, இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம் தான், ஒரே கல்லால என்ன செய்தான்? வீழ்த்தினான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். வேதத்தில் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். நேபுகாத்நேச்சர் தன் சொப்பனத்தை கண்டார். ஸ்தோத்திரம். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல தானியேலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க, முடிச்சிட போறோம். ஸ்தோத்திரம். தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன். அவர் எந்த தப்பும் பண்ணல. 6-10 மணி வழக்கமாய் 3 வேளைக்கும் ஜெபிக்கிற மனுஷனாக தான் இருந்தான். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த ராஜா கண்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடக்கிற காரியம் என்னன்னா, அங்கே வாசிய தானியேலை கொண்டு வந்து அவன் சிங்க கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி சொல்ற, நீ இடைவிடாமல், நீங்களும் நானும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்போமானால் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையிலிருந்து ராஜாவால முடியாது, எவரால முடியாது. ஆனா அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? 3வது நபராய் 3 பேர் உள்ள போட்டார். 4வது பேராய் உள்ள என்ன செய்தார்? அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மளால கூடாததுதான் கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் என்ன செய்யும்? ஆகும். ரோமர் 8:33 வாசிங்க. ரோமர் 8:33வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? நல்ல கவனிங்க. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மேல என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவன் அவர்களை நீதிமானாக்குகிறவர். போதும். அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மேல என்ன செய்ய முடியாது? இங்க தானியேல் மேல் குற்றம் சாட்டினாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல ராஜாவை நீர் உண்டு பண்ண சிலையை இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வணக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் யாரு குற்றம் சாட்டினாலும் அந்த குற்றம் இவங்க மேல என்ன செய்ய முடியாது? பழிக்க முடியாது. கர்த்தர் தான் இவர்களை யாரா மாத்திருக்காரு?
நீதிமானா மாத்தி இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய ஆவியினால எல்லாம் என்ன செய்யும்? ஆகும். அடுத்து ஞானியால கூடாதுதான். அடுத்த காரியம் மனுஷனால் கூடாதுதான். அல்லேலூயா. தேவனால் எல்லாம். இன்னைக்கு எத்தனை பேருடைய நிலைமையில பார்க்கும்போது டாக்டரால் கைவிடப்பட்ட நம்மை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்காரு. எனக்கு நான் தேவ சௌத்திரம் தைரியமா சொல்லுங்க. டாக்டர் 6 மாசம் படுக்க ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஸ்தோத்திரம், அரை இட்லி அரை டம்ளர் பால் தான். அப்படிப்பட்ட நிலைமையில கடந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர் சொன்ன இன்னைக்கு எனக்கு அவர் சொன்னது, இந்த பையன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க, வாங்கி எது கேட்டாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போய் சேர போறான், என்ன செய்ய, வாங்கி கொடுங்க, அப்படிதான் சொன்னார். ஆப்ரேஷன் பண்ணி முதுகுல 2 ஆப்ரேஷன், காலில் ஒரு ஆப்ரேஷன், ஸ்தோத்திரம். 6 மாதம் படுக்க ஸ்தோத்திரம். ஆப்ரேஷனில் தொடையில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு உள்ளே கொண்டு போயிருக்கு. எங்கள் மாமா கூட இருந்த எங்கள் மாமாவும் அத்தையும் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கல, போய் ஜவுளி எடுக்க போயிட்டாங்க. தண்ணி கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ணது. வெந்து தண்ணின்னு துடிக்க, தண்ணி கொடுக்கறதுக்கு நாதி கிடையாது. வர எங்கள் டாக்டர் சொன்னார், யாராட்டும் ஒரு ஆள் இந்த பையனுக்கு கடையில் போய் ஒரு காப்பி வாங்கி ஆற்றி கொடுங்க. நான் அடுத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன் அது மனுஷனால் ஸ்தோத்திரம். 1 2 3 3 இடத்துல வந்துச்சு. அவர் டாக்டர் சொன்னார், உடம்பு முழுவதும் வரும், ஆனாலும் குறைந்தது 6 மாசம். இன்னைக்கு 35 35 வருஷம் 36 வருஷமா கர்த்தர் ஜீவனோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வைத்து இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாதது தாங்க, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இந்த காலவேளையிலே இயேசுவால எல்லாம் கூடும் என்று நீங்கள் எண்ணி நீங்க அதோடு அந்த விசுவாசத்தோடு போனீங்கன்னா நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரையும் ப்ளீஸ் பண்ணதுக்கோ, யாரையும் ஸ்தோத்திரம் அது பண்ணதுக்காக அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நீ உண்மையா கர்த்தரை விசுவாசித்து பாருங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த இயேசு அற்புதம் செய்யலன்னு இயேசு வேண்டாங்க. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மருத்துவரை கூடுமா கூடாதான்னு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 5:26. மார்க்கு 5:26. அநேக வைத்தியரால் வருத்தப்பட்டு, யாரு? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எல்லா டாக்டர்கிட்டையும் போனா ஸ்தோத்திரம், எல்லா டாக்டர்கிட்டையும் போய் ஒன்றும் என்ன செய்யல, கூடலை, ஒன்றும் சுகமாகலை. ஆனா இயேசுடைய வஸ்திரத்தை தொங்கலை தொட்டாயிலும் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி திரளான ஜனங்களுக்கு மத்தியில் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா போய் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் ஸ்தோத்திரம் அவளுக்கு பூர்ண சுகம் பெற்றாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா டாக்டரும் போயிட்டாங்க, எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க. இனிமே பணம் செலவு பண்ணதுக்கு பணம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா அவளுக்கு தெரிந்தது, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் நமக்கு சுகம் கிடைக்கும். இந்த கால வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். டாக்டரால் என்னுடைய காரியம் கூடாதான், ஆனால் எனக்கு இருக்கிற ஆவியினாலே, எனக்குள்ள இருக்கிற இயேசுவாலே எல்லாம் கூடும் என்று சொன்னால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய பிரயாசத்தினாலேயோ நம்முடைய அனுபவத்தினாலே கூடாதுதான், ஆனா தேவனால எல்லாம். எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். நம்முடைய பிரயாசத்தினால அல்ல. வாசிங்க அதுக்கு ஒரு வசனம். லூக்கா சுவிசேஷம் 5:5-6 முடிச்சோம். ஐயரே, ராம் முழுவதும் நான் என்ன செய்தேன்? நம்முடைய பிரயாசத்தினால அல்ல, கூடாதான். ஏன்னா இந்த பேதருக்கு கடல்ல எங்கெங்க மீன் இருக்கும், எந்த இடத்துல வலைப்பட்டா மீன் பிடிக்கலாம்னு நல்லா தெரியுமா தெரியாதா? நான் ஒவ்வொரு வேலை செய்யறவங்களுக்கு இந்த மிஷின் இப்படி போட்டுனா, இந்த வேலை இப்படி செய்தா என்ன செஞ்சிடலாம், சரி பண்ணலாம், நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதே போல பேதருக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப கில்லாடி. எல்லா காரியமும் அவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஸ்தோத்திரம். எப்போ வலை போட்டால் எவ்வளோ மீன் கிடைக்கும்,
என்ன மீன் இந்த இடத்துல கிடைக்கணும் கூட அவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு அங்கே ஸ்தோத்திரம் ராத்திரி முழுக்கும் பிரயாசப்பட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் எங்க ராத்திரி பகலாக நம்ம உழைக்கலாம், ஒன்று மிச்சம் பொத்தலான பையில போட்ட மாதிரி தான் இருக்குங்களா. ஆனால் அவருடைய ஆவினாலே எல்லாம் ஆகணும். விசுவாசிங்க, உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அங்கே நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே, அடுத்த வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக, அது அவர்களால கூடாது. முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் என்ன செய்யல முடியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலைய போட்ட போது திரளான மீன்களை என்ன செய்தாங்க, பிடித்தாங்க. இந்த காலவெளியில, இந்த புதிய வருஷத்துல என்னுடைய பிரயாசத்தினால ஒன்று அல்ல, ஸ்தோத்திரம், எனக்குள்ள இருக்கிற ஆவியினால, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரால எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசி. கொஞ்சம் எல்லாம் ஆகும் என்று விசுவாசி. ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 32:27 வாசிங்க, முடிச்சோம். 32:27 இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ இதோ நான் மாம்சமான யாவருக்கும், நல்ல கவனிய, மாம்சமா இருக்கிற இவங்களுக்கு மட்டும், இந்த சபையாருக்கு மட்டும் சொல்ல, மாம்சமான யாவருக்கு நான் தேவனாகிய, சில நினைப்பாங்க இது வேதக்கார சாமி, இது வேதக்கார சாமி அல்ல, இது எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பொதுவான சாமி. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர்ல இல்ல, உலகம் முழுவதும் இயேசுதான். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுண்டு கேள்வியோடு. அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடணும்னா நல்ல ஜோமணும், நல்ல வாசிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக வாழணும், உத்தமமாக வாழணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்வோமானால் நிச்சயமாக நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவர் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லுதல்ல. ஆண்டவர் மனுஷனால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனாகிய கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுண்டோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய முடியும். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவினாலே எல்லாமாகும். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? செருபாபேலை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, ஓ ஸ்தோத்திரம், செருபாபேலே, ஓ ஸ்தோத்திரம், என்னால் எல்லாம் செய்யக்கூடும். ஓ ஸ்தோத்திரம். அங்கே சொல்லுகிறார், ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன செய்வாய்? சமபூமியாவாய். ஓ தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லப்படும். செருபாபேலுடைய கையில் இருக்கிற இந்த ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டது அவன் கையினாலேயே அது முடித்து தீர்க்கும். இந்த செருபாபேலை கொண்டு இடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த ஆலயம் கெட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் வருவது. இன்னைக்கு நிறைய நம்முடைய இருதயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். அதை கெட்டி எழுப்புவதற்கு நம்மளால் ஆகாது, தேவனுடைய ஆவினாலே ஆகும். அவருடைய ஆவினாலே ஆகும். எல்லார் கண்கள் மூடி நல்ல ஜெபம் பண்ணுவோமா? ஓ முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல ஆண்டவருடைய ஆவினாலே ஆகும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம்.
என்னால் ஆகாது தான், என் குடும்பத்தால் ஆகாது தான், என் பிள்ளைகளால் ஆகாது தான், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஓ ஸ்தோத்திரம். நான் பெற்றிருக்கிற அபிஷேகத்தினால் எல்லாம் ஆகும். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் முழங்கால் போட முடிந்தவர்கள் நல்ல உற்சாக மனதோடு வாய்களை திறந்து, ஓ ஸ்தோத்திரம், நல்ல வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் திறமையை கொண்டு அல்ல, என் படிப்பை கொண்டு அல்ல, என் பணத்தை கொண்டு அல்ல, ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் எண்ணிக்கொண்டு இருக்கிற எந்த காரியத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஓ, நம்மளால கூடாதுதான், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரால கூடும். தெய்வ பிள்ளையை, ஹல்லேலூயா. ஏங்க, நம்மளை குறித்து ஆண்டவர் பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார், நம்மை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், நம்மை குறித்து பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மளை குறித்து வைத்திருக்கிறார். ஒரு சின்ன காரியத்தை என்னாதுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. ஓ ஸ்தோத்திரம். அது பெரிய மலையா இருக்கலாம், பெரிய பர்வதமே, நீ ஏமாத்துறது சமபூமியாவா என்று செயல்பாடு. மலை போல பிரச்சனை வரலாம், இயேசுவை நீங்க விசுவாசிக்கீங்கன்னா அது பனி போல எல்லாம் உருகி போயிடும், எல்லாம் மாறிடும். ஓ, அப்படிப்பட்ட காரியத்தை கத்து இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு செய்வாராக. ஓ ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு காணப்படும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, செர்பாவிலுக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பாபிலோன் துளிர் என்று ஆண்டவரே சொல்லப்பட்ட, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். செர்பாவிலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய சபைக்கு நீ தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னது போல, எங்களுக்கு முன்னால் இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், நெருக்கம் இருந்தாலும், எல்லாமுக்கும் முன்னாலே சமபூமி ஆகும் ஆண்டவரே. நீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே போய் துதிக்கணும். இந்த புதிய வருஷத்தில் வந்த எல்லா சகோதரமாரும் ஆண்டவர் இரு சபையாரையும் புதிதாய் வந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். பாரத்தோடு வேதனையோடு வந்த பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுங்க. கடன் பாரங்கள் எல்லாம் அந்த புதிய வருஷத்தில் மாறட்டும். குடும்பத்தோட எல்லா தேவைகளை சந்திக்கட்டும். ஆண்டவரே, உமக்கென்று சாட்சியாய் உண்மையும் உத்தமமாய் வாழ தெய்வம் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் முதல் பகுதியில் கேட்டது போல பழைய வருஷத்தில் நாங்கள் உம்மை சேவிக்கும் போது ஆண்டவரே உண்டாகிற நன்மைகள், நாங்கள் இந்த புதிய வருஷத்தில் உம்மை சேவித்து நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சேவித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, வந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீரார். ஆண்டவரே, ஒவ்வொரு தனித்தனியாக பேர் பேராய் குடும்பமாய் ஆசை மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.